தாத்தா வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க, மகா கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராஜலட்சுமி வந்து இந்த அழகிக்கு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்துல சித்ரா தேவி வந்து எத்தனை வாட்டி தான் சொல்லுவான், இவ்வளோ நாள் நல்ல விஷயம் போட்டிருந்தான், இப்பதான் அது கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி எதுவும் பேசாம போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அழகி வந்து சூர்யா கிட்ட உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. நீங்க வர அழுதுட்டே இருக்கீங்கப்பா, எனக்கு பிடிக்கவே இல்லை, மகாவும் இந்த வீட்டுல காணோம். நான் வந்து என்னால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மகா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள மகா இந்த வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு மகாவை பார்க்கறதுக்காக சூர்யா கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து அழகி பாப்பா அழுதுட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சூர்யாப்பா எங்கேயோ போயிட்டாங்க, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்காங்க, மகாவும் எங்கே போனான்னு தெரியல, என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் பேசாமல் வந்து சரோஜினிக்கிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ பேசக்கூடாது, உனக்கு என்ன, மகாவையும் சூர்யாவையும் சேர்த்து வச்சா உன் கூடவே இருப்பாங்க, அதுக்கு நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூர்யா வந்து மகாவை பார்க்கறதுக்காக அங்கே போயிடுறாங்க. ரொம்ப டைம் ஆனதுனால அங்கேயே உட்காந்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி காலைல தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க.